வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து ரொம்பவே டிப்ரெஷன்ல தள்ளப்பட்டு இருக்காங்க. என்ன என் குழந்தை மட்டும் என்ன அவ்வளவு இழப்பமா, என் குழந்தை மேட்ல மட்டும் ஏன் இவங்க இவ்வளவு ஆவேசமா இருக்காங்க, என் குழந்தை என்ன ஆனாலும் சரி அதை கையில கூட தொட்டு பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசமா பேசினிருக்காரு. இவரை யாரு தொட்டு பார்க்க சொன்னது? ஒரு குடும்பம் தான், அந்த குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறவங்க. ஏதோ ஒரு ஈகோ, ஏதோ ஒரு சோகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வர்றது சகஜம். ஆனா அதுக்காக ஒண்ணுமே அறியாத அந்த பச்சில குழந்தை என்ன பண்ணும் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். அப்படிதான் இந்த இடத்துல இருக்கு. விக்ரமோட அப்பா ரொம்பவே மோசமா போயின்னு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி விடுங்க. அதே மாதிரி மறுபக்கம் கரெக்டா அந்த இவங்க அந்த ஜெயில் வார்டன் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. நீ யாரா என்ன கேள்வி கேட்க, நீ என்ன அவ்வளவு பெரிய உயர் அதிகாரியா சொல்லு பாக்கலாம், நீ என்ன கேள்வி கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபத்துல அப்படியே போய் பலான்னு புடிச்சிடறாங்க. யாரா அப்படி புடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காரு. அவர் சட்டையா புடிச்சிடுறாரு. நீ யாரா என்ன கேள்வி கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு உடனே விக்ரம் சமக்கம் வந்துருது. ஏன்டா பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வாய்ஸ் ஆடல வர்றியா அவனை, இதுக்கு மேல நான் உன்னை விட்டு வைக்க மாட்டான், இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சு அது ஏன் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பொழன்னு பொழக்க ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு ஒரு பக்கம் பீதி கிளம்புது. ஐயோ இவனாடா இப்படி தாறுமாறா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்துல ஒரு பக்கம் பக்கு திக்குன்னு ஓடுது. ஒரு பக்கம் இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் இருந்து ஒரு பக்கம் எடுத்தான் பாரு ஓட்டம். நம்ம விக்ரம் உடவே இல்லையே. அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற கண் முழிச்சிடறாங்க. கண் முழிக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம விக்ரமுக்கு போன் பண்றா. எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி நம்பர் கொடுத்து போய்க்கிறான் நர்ஸு கிட்ட நம்பர் எடுத்து போன் பண்றாங்க. போன் பண்ணி ஐயா இது எல்லாமே அந்த மாயாவோட வேலை தான், மாயா தான் வேணும்னு என்ன கொல்லறதுக்கு பிளான் பண்ணி என்ன கார் ஏற்றி கொன்றதுக்கு பார்த்தா. ஆனா நான் எப்படியோ உங்களோட தயவால நான் பொழைச்சுக்கிட்டேன். பொழைக்காம போயிருந்தா நிலைமை என்ன ஆகும், இப்ப 2 காலும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாயா என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கொலை பண்ற உன்னை வேற எங்கன்னா கண்ட்ரிக்கு அனுப்பி உன்னை சந்தோஷமா நான் இருக்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வர வச்சாங்க. ஆனா அவங்க பிளான் பண்ணி என்ன ஸ்கெட்ச் போட்டு தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டது ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஓஹோன்னா அப்ப இதுதான் விஷயமா, அப்ப இவ்வளவு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுதான் இத்தனை நாள் இவ்வளவு வஞ்சகமா நடந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னா இங்க நடக்கிறது எல்லாமே மாயாவுக்கு சம்பந்தப்பட்டதான், மாயா தான் மாயாண்டி கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் புரிய வருது. சரி ஓகே, இந்த பிரச்சனை இதோட நம்ம விடக்கூடாது, இதை மேலும் விசாரிச்சு உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான ஒரு முயற்சியில் இறங்கி இருக்காங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா, அந்த பிரச்சனை இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம மறுபக்கம் கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல, அவர் இருந்தனே ஹாஸ்பிட்டல்ல அவங்க கிட்ட வீடியோ ஆதாரமா எடுத்து வைக்க சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள அவரு அவ்வளவுதான் போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஆதாரம் இல்லாம எப்படா நம்ம பிடிக்கிறது, எவிடன்ஸ் இருந்தாவே அவ ஏமாத்திட்டு போயிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதுல போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. பிரச்சனை மேல ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு தான் போயினே இருக்கு. இதுல முடிவுக்கு எண்டே இல்லையா. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.